நயவஞ்சகம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக உரிமை மீட்பு குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் மறைமுகமாக சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு விதை வளருகிறது என்றால் அங்கே சத்தம் இருக்காது, ஆனால் மரம் விழுகிறது என்றால் அங்கே பலத்த சத்தம் இருக்கும் என்று கூறியுள்ளார். அதிகமாக சத்தமிடுவது அழிவு பாதையை நோக்கி செல்கிறது என்பதன் அர்த்தம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமென்றால் பொய்மையின் மறு உருவமாக இருக்கின்ற நயவஞ்சகம் அகற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நன்றியை மறந்தவர்கள் அழிவிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று கூறியுள்ள ஓபிஎஸ், பொறுத்தவர்கள் பூமி ஆழ்வார்கள் என்று கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரை பொறுத்திருந்தால் பூமியை ஆளப்போவது யார் என்பது தெரியும் என்றும், நன்றி கெட்டவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடிப்புகாது, நயவஞ்சகம் வெற்றி பெறாது என்று அதிமுக உரிமை மீட்பு குழு தலைவர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.